மனதிற்குள் ஒரு பயணம். புதிய புத்தகம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி? உங்கள் அபிமான புத்தக நிலையங்களில் கிடைக்கும். இப்பொழுதே வாங்குங்கள். எழுத்தாளர் அமுதா புண்ணியமூர்த்தியின் எனக்கு மட்டும் ஏன் இப்படி மற்றும் மனதிற்குள் ஒரு பயணம் சிறுகதை தொகுப்பு, இந்த இரு புத்தகங்களை முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு புத்தகம் ஒன்றிற்கு ₹175 ஜிபே செய்து பெற்றுக்கொள்ளலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் ஒரு சம்பவம். ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை பற்றி பேசும்பொழுது கருணாநிதி அப்படின்னு அவருடைய பேரை சொன்னார். உடனடியாக திமுக உறுப்பினர்கள்லாம் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்தார்கள். பெரிய அளவு கூச்சல் குழப்பமாக மாறிச்சு. டக்குன்னு முதல்வர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு நான் இதற்காக சாரி கேட்டுக்கிறேன், அவர் கலைஞர் அவர்களுடைய பெயரை சொன்னதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உள்ளபடியே இந்த பண்பு என்னை வியக்க வைத்தது. ஏன்னா நாடு முழுக்க எல்லா கட்சிகளிலும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகள் நிறைந்து இருக்காங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளுக்கு இப்போ கொஞ்சம் அந்த கரையா மருந்தெல்லாம் அடித்து பூச்சி மருந்தெல்லாம் அடித்து ஓரளவுக்கு ஒழிச்சிருக்கோம். இன்றைக்கி அங்கங்கே அவங்க இருந்தால் கூட அவங்க பெரிய அளவு மேடைகளில் ஒழிப்பதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது கலைஞரை கருணாநிதின்னு சொல்வதில் என்ன தவறு இருக்குது? அதுதானே அவருடைய பேர் அப்படின்லாம் வெளியில் விவாதங்கள் நடத்தப்பட்டால் கூட ஒரு முக்கியமான தலைவர்களுக்கு நாம் கொடுக்குற மரியாதைங்கிறது இது போன்ற விஷயங்களில் தான். இப்போ புரட்சி தலைவி அப்படின்னு அவங்க சொல்கிறதுல ஒன்றும் தவறில்லை. இந்த தமிழ்நாட்டிற்காக எவ்வளவோ சாதனைகளை செய்தவர்கள் தான் கலைஞரும் ஜெயலலிதா அம்மாவும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆர் உட்பட, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உட்பட, இப்போ ரஜினியை சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்லாம் சொல்கிறது எதற்காக அப்படின்னா, அவர் தலைவராக என்ன இல்லைல்ல, எந்த கட்சிக்கும் அவர் தலைவர் இல்லை. ஆனால் அவரை தலைவர் அப்படின்னு இந்த ரசிகர்கள் கொண்டாடுவது ஏன் அப்படின்னா, இது போன்ற சின்ன சின்ன மரியாதைகள், அன்பு, இதை எந்த காலத்தில் யாரும் மாற்றக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் என்ன ஆகிடப்போகுது? இப்போ கலைஞர் அவர்களை கருணாநிதின்னு நீங்கள் சொல்கிறதுல என்னத்தை பல லட்சம் கோடிகள் சம்பாதிச்சிட போகிறீங்களா என்ன? அந்த அன்பையும் மரியாதையும் அவருக்கு தெரிவிக்கிறதுல கருத்துக்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி அவரை பிடிக்காதவர்கள் கூட கலைஞர்னு சொல்லி பழகும் பொழுது சட்டமன்றத்தில் ஒருத்தர் அப்படி பேசுகிறாரு, உடனடியாக முதல்வர் எந்திரிச்சு ரொம்ப பண்பு அந்த விஷயத்தை கையாண்டார். எனக்கு உள்ளபடியே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. முதல்வர் அவர்கள் அப்படியே சட்டமன்றத்தில் அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து எப்படி சந்தோஷப்பட்டோமோ, எதிர்காலத்திலும் இன்னும் சில விஷயங்களை அவர் செய்யணுங்கிறது நம்முடைய விருப்பம். ஸோ அதனால தான் இந்த வீடியோக்குள்ளே நான் வந்தேன். ஆக்சுவலாக சொல்லின் செல்வர் அப்படின்னு கொண்டாடப்படுகிற நாஞ்சில் சம்பத் அவர்கள், அவருடைய பேச்சு, இலக்கிய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உள்ளபடி இவ்வளவு அறிவுள்ள ஒரு மனுஷன் எதுக்கு அரசியலில் சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு போகணும் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனாலும் அரசியலுங்கிறது அவருடைய உயிர் மூச்சாக இருக்குது, இலக்கியங்கிறது தான் ரெண்டாவது மூச்சாக இருக்குது. அதனால் இலக்கிய விழாக்களை தவிர்த்து விட்டு அரசியல் மேடைகளில் ஏறுவது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விவாதங்களாகட்டும், பட்டிமன்றங்களாகட்டும், எல்லாமே இந்த அரசியல் தொடர்பான விவாதங்களில் அவர் எப்போவுமே கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பேசக்கூடிய ஒருத்தர் தான். கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் அவர் பேசினார்னா ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நீங்கள் நின்று கேட்கலாம். அப்படியெல்லாம் இருந்தவர் தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள். நேற்று ஒரு நிகழ்வில் அவர் கலந்துக்கிட்டார். உள்ளபடியே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த மேடை பிஹைண்ட் வுட்ஸு மேடை. அதில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நடுவராக உட்கார்ந்துருக்கிறாரு. பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் அங்கே அரசியல் தொடர்பான கருத்துக்களை பேசுகிறாங்க. இது போன்ற நிகழ்வுகள் இப்போ அண்மை காலங்களில் நடக்குது. அங்கே கட்டாயமாக ஒரு கலவரம் நடக்குது. அது தவிர்க்கப்பட வேண்டும்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த கலவரங்களை ஏற்படுத்துகிறவர்களை மேடைக்கு அழைக்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய திட்டவட்டமான கருத்து. ஏன்னா இப்போ இது பொதுமக்கள் முன்னிலையில் நடக்கும் பொழுது அங்கு வருகிறவர்கள் பல்வேறு மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. கலைஞரை உயிராக நினைப்பவர்கள் அங்கே வருவாங்க, கலைஞரை ஒரு தலைவராக நினைப்பவர்கள் வருவாங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நினைக்கிறவர்கள் வருவார்கள். அதே நேரத்தில் அவரெல்லாம் ஒருத்தரா அப்படின்னு நினைக்கிறவங்களும் அங்கே வருவாங்க. அப்போது உங்கள் உரை எல்லாரையும் சமப்படுத்துவதாக இருக்கணுமே தவிர அங்கே போய் ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுவது போல் இருந்ததுன்னா அது அவ்வளவு ஏற்புடையதாக இருக்காது. இந்த நேரத்தில் இன்னொரு கருத்தை கூட நம்ம சொல்லலாம். நாஞ்சில் சம்பத் மேட்டருக்கு நான் பிறகு வரேன். சமீபத்தில் இதே போன்ற ஒரு நிகழ்வு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புதிய தலைமுறை, தந்தி டிவி, மாலை முரசு, நியூஸ் 18, இது போன்ற முக்கியமான நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பல்வேறு ஊர்களில் போய் இந்த மாதிரி மேடைகளை அமைக்கிறாங்க. அங்கே ஒரு கடுமையான விவாதங்கள்லாம் நடக்குது. அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய அளவு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் அண்மை காலமாக
கலவரங்கள் ஏற்படுது, பொதுமக்கள் உள்ளே வராங்க, நாற்காலிகளை தூக்கி வீசுகிறாங்க, காவல்துறை வந்து அவங்கள வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற தொகுப்பாளர்களுக்கே பாதுகாப்பு இருக்குமான்னு தெரில. ஸோ அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கலவரங்களை இவங்களே ஏற்படுத்தணுமாங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு ஸ்டுடியோவில் அழகாக பார்வையாளர்கள் இல்லாமலே கூட நடத்திடலாம். ஏன்னா கருத்து மக்கள்கிட்ட போய் சேரணும், அவ்வளோதான். பார்வையாளர்கள் அங்கே இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இவங்களுக்கும் ஒரு டிஆர்பி ஏற்றணும், இந்த மாதிரி கலவரங்கள்லாம் நடந்ததுன்னா அதை எடுத்து திரும்ப திரும்ப போட்டு டிஆர்பி ஏற்றணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஒரு வேளை பேச வர்றவங்கள்ட்டே சார் ஏதாவது இடக்கு முடக்கா பேசுங்க சார், டிஆர்பி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு கூட சொல்லுவாங்க போல இருக்குது. அப்படி தான் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் வந்து தாவேக்காவை சேர்ந்த ஒருவர் அவர் மைக்கை பிடிக்கும் பொழுது சீமான் குறித்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். அது பொதுவாக இருக்கிற விஷயம். ஆக்சுவலாக கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுதான் வருது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் எப்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டது அல்லது பல்லாயிரக்கணக்கானவர்கள் அப்படி ஒரு பதிலை போடும் பொழுது அதுவே சரியான பதில்னு கூகுள் முடிவு பண்ணிக்குதா என்னன்னு நமக்கு தெரியல. அதில் வந்து தமிழ்நாட்டின் டுபாக்கூர் அரசியல்வாதி யாருன்னு கேட்டால் சீமான்கிற பதில் வருவதாக அவர் மேடையில் பேசுகிறாரு. அதே மேடையில் இடும்பாவனம் கார்த்தி நாம் தமிழர் கட்சியில் முன்னாளில் ஒரு தளபதியாக இருந்த கல்யாண சுந்தரம் போன்றவர்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன செய்வதுன்னு புரியல. ஆனால் அந்த தாவேக்கா பிரமுகர் வந்து தொடர்ந்து அந்த கருத்தை வலியுறுத்திட்டே இருக்கார். இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. இது அவசியம் இல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு கூகுளில் போய் தேடும் பொழுது ஒரு 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 தரக்குறைவான ஒரு வார்த்தை ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு ஒரு பதிலை பெறும் பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் அவரும் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. சரியான அரசியலா தவறான அரசியலா, அவர் பேசுவது எல்லாமே சரியாக இருக்காங்கிறதெல்லாம் தனி விவாதம். ஆனால் ஒரு பொது மேடையில் அந்த கட்சி பிரமுகர்களையும் வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லும்போது கட்டாயமாக அங்கே ஒரு கலவரம் வருது. ஸோ அதனால் இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணுங்கிறது ஒரு பக்கம். நேற்று நாஞ்சில் சம்பத் நிகழ்வில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மிக மோசமான ஒரு வார்த்தையை சொல்லி திமுகவினரை அவர் திட்டிருக்கார். அந்த வார்த்தையை வந்து கட்டாயமாக தவிர்க்கணும். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை அல்லது நமக்கு இன்னொருவனுக்கும் சண்டைன்னா நாம் ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுக்கணுமே தவிர வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? உங்களுக்கு சமைச்சு போடுறதை தவிர வேறு என்ன பாவம் அவங்க பண்ணாங்க? உங்களை பெற்றதை தவிர வேறு என்ன பாவம் அவங்க பண்ணாங்க? அதனால் அவங்கள ஒரு தரக்குறைவான வார்த்தையை சொல்லி அவங்களுடைய மகனே அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, அது எப்படி ஒரு சொல்லின் செல்வர் அப்படின்னு உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிற ஒரு தமிழறிஞர் எப்படி பேசலாங்கிறதே எனக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. சில நேரங்களில் அப்படி போகிற போக்கில் மண்டையில் குட்டிட்டு போயிடுவார். அது கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும், எல்லோரும் அப்படி சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி ஒரு வார்த்தையை பேசுவதற்கு அவருக்கு எப்படி நாக்கு கூசாமல் இருந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. திமுகவினரை திட்டுறாரு, அதிமுகவினரை திட்டுறாரு, யாரோ ஒருத்தரை திட்டுறாரு, அது வேறு. அதற்கு வார்த்தைகள் இருக்குது. அதை விட்டுட்டு எதிரில் இருப்பவர்கள் கூச்சல் போட தான் செய்வாங்க. நீங்கள் எத்தனை மீட்டிங்கை பார்த்துருக்கீங்க? இதே நாஞ்சில் சம்பத் அவர்கள் பார்க்காத மீட்டிங்காக எத்தனையோ மீட்டிங்கள், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிற கூட்டத்தை எல்லாம் பார்த்து மணிக்கணக்கில் பேசினவர். அங்கே எதிர்ப்புகள் வந்திருக்கலாம், ஆதரவுகள் வந்திருக்கலாம், கைத்தட்டல்கள் வந்திருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தவர் தான். அவருடைய வயது எவ்வளவு பக்குவமான ஒரு வயது. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? எனக்கு உள்ளபடியே அதை ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. உடனடியாக திமுகவினரெல்லாம் மேடைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தாக்கப்பட்டால் செத்தே போயிருப்பார். நேற்று அவருக்கு இருக்கிற அந்த பாடி ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு அமுக்குனா ஆளுக்கு ஆளி ஒரு 50-60 பேர் மேடையில் ஏறிட்டாங்க. அவரை தாக்குவதற்கு ஏறிட்டாங்க. காணொலியெல்லாம் இருக்குது, போய் பாருங்கள். கூட்டத்திலிருந்து ஒருத்தர் நாற்காலியை தூக்கி வீசுகிறார். கரெக்டாக அவர் நடுமண்டையில் போய் உழுது. அப்போது எதற்கு இந்த தேவையில்லாத ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்தணும்? முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கருணாநிதின்னு சொன்னதுக்கே எந்திரிச்சு சாரி கேட்குற ஒரு முதலமைச்சர், அவருக்கு கீழ் இருக்கிற கட்சி தொண்டர்களோ தளபதிகளோ இப்படி இருந்தால் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு கெட்ட செயலும் முதல்வரின் தலையில் தானே போய் விடியும். இதை முதல்ல அவங்க யோசிக்கணும் இல்லையா? இப்போது முதலமைச்சர் அவர்களே சட்டமன்றத்தில் எப்படி தன்னுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறாரோ இது தேவையில்லாததுன்னு, இதே பாடத்தை அவர் கட்சியினர் எல்லாருக்குமே சொல்லணும். அதாவது திமுகவில் ஏராளமான சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகள் இருந்தார்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது அரிய வகை உயிரினமாக மாறி இருக்கு. பல பேர் அங்கேயே கூட நாகரிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் பார்த்திங்கன்னா அதில் சில சாக்கடைகள் இருக்குது. அந்த சாக்கடைகளை நீங்கள் பொருட்டிலேயே எடுத்துக்கக்கூடாது. அதுதான் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனம்.
என்னைக்கு அந்த தரித்திரத்தை விரட்டி விட்றாங்களோ அன்றைக்கி தான் அந்த கட்சி ஓரளவுக்கு மேலே வரும். இல்லைன்னா சத்தியமாக அது உருப்படாது. ஆனால் அந்த கட்சியில் மிக சிறப்பாக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவில் சொல்லவே வேண்டாம், அவங்கள எப்போவுமே கொஞ்சம் நாகரிகத்தை கடைபிடிக்கிற நபர்கள் தான். அப்படி இருக்கும்போது தாவேகா தன்னுடைய கட்சியில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வரும்பொழுது கட்டாயமாக முதல்வர் விஜய் அவர்கள் நாஞ்சில் சம்பத் போன்றவர்களெல்லாம் அழைத்து பேசணும். சார், வெளியிடங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கண்ணியமாக பேசுங்க, நம்முடைய கட்சிக்கு எந்த விதத்திலும் அது கெட்ட பேராக அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவர் அறிவுறுத்தணும். அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா முதல்வருடைய நோக்கம், அவருடைய பாய்ச்சல் எல்லாமே வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. கட்டாயமாக தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை கொடுத்துடணும்னு ரொம்ப முனைப்போடு இருக்கார் அவர். அவரை கயிறு கட்டி பின்னாடி இழுக்கிற வேலையை இவர்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு இதை நான் கொண்டு போகிறேன். இது ஏதோ எங்கேயோ ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, என்னவோ கலவரம் நடந்துச்சு, யாரோ அதனால் பாதிக்கப்பட்டார்கள்னு தயவுசெய்து போகாதீங்க. அவரை கூப்பிட்டு இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் கட்டாயமாக நீங்கள் கட்சியில் இருப்பீர்களா இருக்க மாட்டீர்களாங்கிற கேள்வி எழும்னு மட்டுமாவது குறைந்தபட்சம் மிரட்டி விட்டுருங்க. மற்றபடி சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான்.